ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 15. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் சிக்னல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேயே கிட்டத்தட்ட நமக்கு வந்து 350 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கேப் அப் ஆனது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு கண்டினியூஸாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுமா, இல்லை மார்க்கெட் ரேட்டு நாங்கள் வந்து ரிவர்ஸ் ஆகுமான்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் லைன் வந்து 23,800 இருக்குது ரிட்டன். ஓகேங்களா? உங்களுக்கு ரிட்டன் உங்களுக்கு மார்க்கெட் அப்படியே உங்களுக்கு இறங்கினாலுமே நமக்கு 23,800 வந்து பார்த்தா நமக்கு சப்போர்ட் லைன் இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்டில் போனுச்சுன்னா 24,500 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகைன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக கால் சைடு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூமெண்டம் ஆகுதுன்னு சொல்லி அடுத்தடுத்த நாட்கள் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மார்னிங் செக்ஷனில் வந்து 24,200 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் பையிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் மார்னிங் செக்ஷனில் வந்து நமக்கு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. ஸோ ஃபுல் டேமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி எதுவுமே வரல கால் சைடில். அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைடு ஃபுல்லாகவே நமக்கு ட்ரெண்டு செல்லிங்கில் இருக்குது. ஸோ எதுலேயுமே நமக்கு என்ட்ரி இல்லை. இதில் வந்து பார்த்தா நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தா நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி எதுவும் வரல. ஓகேங்களா? அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஃபுல்லாகவே செல்லிங்கில் இருக்குது. ஆனால் இதுலேயும் நமக்கு என்ட்ரி இல்லை. அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி 11:45 வந்தது. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க் வந்து எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸில் வெளியே வந்திருப்போம். அடுத்த என்ட்ரி நமக்கு 1:15 வந்தது. அடுத்த கேண்டில் வந்து பார்த்தா நமக்கு ரெட் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு கேண்டில். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டன் அகைன் வந்து பார்த்தா 2 மணிக்கு ரிவர்ஸில் என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங்கில் இங்கே புக் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மொமெண்டம் வந்து பார்த்தா நமக்கு கேப்சர் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி வந்துருக்கு. இது வந்து மினிமம் ஸ்டாப் லாஸ். இது வந்து பார்த்தா நமக்கு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்து புட் ஆப்ஷன் சைடில் என்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு மார்னிங் செக்ஷன்லேருந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரிவர்சல் சிக்னல்ஸில் மட்டும் தான் இருந்தது. ஸோ அதுவும் நமக்கு வந்து பார்த்தா மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.